வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சித் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம், டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. ஸோ இந்த ஊரக வளர்ச்சித் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பான அறிவிப்புக்கு பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 10/2/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணணும். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். நீங்கள் உங்களுடைய வட்டாரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து எழுதிக்கிங்க. உங்களுடைய பெயர், தந்தை பெயர், அடுத்தது பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மதம் என்ன, கம்யூனிட்டி என்ன, இதெல்லாம் வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கல்வி தகுதி, நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. கூடுதல் தகுதி உங்களுக்கு வந்து கணினி, அதாவது வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதையும் வந்து எழுதிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எழுதிக்கலாம். இல்லைன்னா அது வந்து தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து எழுதிக்கங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் சைன் பண்ணிவிட்டு தென் இதை வந்து இவங்க கேட்டிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, புதுநத்தம் ரோடு, ரிசர்வ் லைன் பஸ் ஸ்டாப் அருகில், மதுரை, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, அதாவது வட்டார இயக்க மேலாண்மை அலகில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் விண்ணப்பதாரர்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வட்டார இயக்க மேலாளர், வட்டார ஒருங்கிணைப்பாளர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வட்டார இயக்க மேலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. உசிலம்பட்டி, சேடம்பட்டி, சேடப்பட்டி இது மாதிரியான பிளேஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கான போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங்கில் 6 மாதம் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா 3ஆவதாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் வந்து இருப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா உடனே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுவும் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்குறதே வந்து பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. இத்திட்டம் தொடர்பான பணிகளில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பெஸ்ட்டு, இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா வட்டார ஒருங்கிணைப்பாளர், இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இளங்கலை பட்டம் ஏதாவது இருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். தென் 3 மாதம் வந்து உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அல்லது வந்து சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து படிச்சிருந்தீங்க, 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. அடுத்தது 35 இயர்ஸ்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த வட்டத்தில் வசிப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி, அதே மாதிரி சேடப்பட்டி, கல்லுப்பட்டி இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கோங்க. தென் நீங்கள் நேரில் போய்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.